ஹனி உங்கள் ஃபேஸ் வெல்கம் டு சிட்டுமணி வாய்ஸ் ஓவர். நான் உங்கள் சிட்டுமணி பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அந்த ப்ராசிக்யூட்டர் ப்ரப்போசலோட அந்த பார்ட் 6 தாண்டா பார்க்க போகிறோம். 7-8 ரிலீஸ் ஆகிடுச்சு எனக்கு தெரியுது. ஸோ நான் அதையுமே அடுத்தடுத்த வீடியோ வாய்ஸ் ஓவர் கொடுத்து போட ட்ரை பண்ணுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமை காத்து இன்னும் உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி இந்த வீடியோவை பார்க்கவும். உங்கள் சப்போர்ட்டுக்கெல்லாம் ரொம்பவே தேங்க்யூ. அண்ட் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோக்குள்ளே வேலைன்னு பேசாமல் போகலாமா? ஸோ லாஸ்ட் எபிசோடில் அந்த லேடி ஜூவை குத்த வந்திருப்பா. பட் லீச்சன் நம்ம ஜூவை காப்பாற்றிருப்பான். ஸோ இந்த விஷயம்லாம் நம்ம ஜூ கண்ணு முன்னாடி நடந்ததை இப்போ அவன் ஹாஸ்பிட்டலில் உட்காந்து அப்படியே யோசிச்சுட்டே இருக்கான். அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. அப்போன்னு பார்த்தா அந்த பக்கம் இதெல்லாம் எங்களுக்கு ஜுஜுப்பி அப்படிங்கிற மாதிரி நம்ம லீச்சன் தான் நடந்து வந்துட்டுருக்கான். இப்போ ஜூ தான் அவன் பக்கத்தில் குடுன்னு சின்ன கலந்த மாதிரி ஓடிட்டு, உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல லீச்சன்? நீ என்ன உன் மனசில் என்ன ஹீரோன்னு நினைப்பா? யார் உன்னை அந்த கத்தி குத்தெல்லாம் வாங்க சொன்னா? ஏன்னா அது உங்களை ஹர்ட் பண்ணிடும்ல. உன்னை மனசில் நீ என்ன தான் நினச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். நான் உங்கள் இன்வெஸ்டிகேட்டர்னு நினச்சிட்ருக்கேன் ஜூ அப்படிங்கிறான். ஜூக்கு அதுக்கப்புறம் கேட்க ஒன்றும் இல்லை. இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம லீச்சானோட ட்ரெஸ்ஸை தான் அப்படியே தூக்கி பார்க்க அங்கே கேங் கெட்டு போட்டு வச்சுருக்காங்க. உனக்கு ரொம்ப வலிக்குதா என்ன? நீ ஓகே தானே? டாக்டர் சொன்னாங்க இந்த கத்திக்குத்து ஒன்றும் அவ்வளோ ஆழமாக இல்லைன்ட்டு, அதனால் ஒன்றும் பிரச்சனை. லீச்சான், யாரும் ஒன்றா இனிமேல் ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ஹர்ட் பண்ணக்கூடாது. யாருக்காண்டி நீ ஹர்ட் ஆகக்கூடாது. ஏன்னா நான் உன்னை ஹர்ட் பண்ணுறதே உனக்கு போதுமான அளவில் இருக்கும், புரியுதா? என்னது அப்படின்னு லீச்சனை முடிச்சிட்ருக்க. அப்போ இங்கே நம்ம லீச்சன் தான், ஐயோ இவனை ஒன்றும் பண்ண முடியாதுடா அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி அந்த அவங்க ஒய்ஃபும் அந்த குழந்தையும் எப்படி இருக்காங்க? இப்போ இது ரொம்ப முக்கியமாக என்ன? வேறு என்ன முக்கியம்னு நினைக்கிறீங்க? இதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்கள் லீச்சன் சொல்ல. இப்போ ஜூ தான், அவங்க 2 பேரும் சேஃபாக இருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஆஃபீஸ் வெளில தான் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். நீ வீட்டுக்கு போய் முதல்ல ரெஸ்ட் எடு. ஆனால் முதல்ல ரெஸ்ட் எடுன்னு சொன்னல, இது ரெக்வஸ்ட் இல்லை, ஆர்டர், புரியுதா? லீச்சனா அதுக்கு மேலே எதுவும் பேசலை. இப்போ இங்கே ஜூ தான், சரிவா நானே உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு அவனே போய் லீச்சனை வீட்டில் ட்ரா பண்ணிடுறான். இந்த பக்கம் லீச்சன் தான் அடுத்த சீனில் காமிச்சா வீட்டுக்கு தான் வரான். லீச்சன் தான் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டு அவனோட பொண்ணை தான் அப்படி தூக்கி பார்த்துட்ருக்கான். இங்கே தான் வாங்கினோமாடா அப்படின்னு அவனுக்கே தோணுது போல். இப்போ கரெக்டாக அவன் ஃபோனுக்கு ஒரு கால் வர, கால் எடுத்தவன் தான் அங்கே வேறு யாரும் இல்லை, அவன் அங்கிள் இருக்கார்ல அவர் தான் கால் பண்ணுறான். லீச்சனுக்கு அவன் தொந்தரவு கொடுத்துட்டே தான் இருப்பான் போல். இப்போ லீ அப்படியே காலை கட் பண்ணிகிட்டு இருக்க, அந்த பக்கம் அவர் என்னென்னா மெசேஜ் அனுப்பிட்டுருக்காரு, மரியாதையே என் காலை எடு, ஏன்னா அந்த ப்ராசிக்யூட்டர் ஜூன் என்னை சும்மாவே விட மாட்டான் போல் அப்படின்னு. போன எபிசோடில் நம்ம ஜூபே பார்த்துருப்பான்ல, அந்த ப்ராசிக்யூட்டர் பற்றி தான் பேசிட்டு இப்போ கால் எடு எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆனால் லீச்சன் ஃபோனை மொத்தமாக ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி உரமா வச்சிடறான். இப்போ அப்படியே சாஞ்சவனுக்கு ஜூஸ் சொன்னது தான் ஞாபகம் வருது. நான் மட்டும்தான் உன்னை கஷ்டப்படுத்துருவேன், வேறு யாரையும் உன்னை கஷ்டப்படுத்த விட மாட்டேன், புரியுதா அப்படின்னு சொன்னதெல்லாம் ஞாபகம் வர. இந்த பக்கம் லீச்சன் தான், ஆனால் அவன் உண்மையில சரியான சைக்கோ தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவன் திடீர்னு இருந்துச்சு, நான் என்ன அவ்வளோ பர்ஃபெக்ட் ஆகிட்டேனா, அவனை பற்றி யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி முழிச்சிட்ருக்கான். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜூ தான் ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு இருக்க. பின்னாடி ஒரு குட்டி போட்ட நாய்க்குட்டி மாதிரி நம்ம லீச்சன் தான், ப்ராசிக்யூட்டர் ஜூ நான் ஜெயானோட பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துட்டேன், அது பாசிட்டிவ்னு வந்திருக்கு அப்படின்னு சொல்ல. இங்கே ப்ராசிக்யூட்டர் ஜூவும் அதெல்லாம் கேட்காம, நீ ரெஸ்ட் எடுத்தியாவளுங்க, ஆர் யூ ஓகே? நான் நல்லா தான் இருக்கேன். நம்ம ஏன் இவளோட பிளட்டில் இருக்க அந்த ட்ரக்கையும் அதுக்கப்புறம் கிம் காரன் அந்த ஆள் உடம்புல இருக்க அந்த பிளட்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடாது? ஒரு வேளை 2 பேரும் ஒரே ட்ரக்கை யூஸ் பண்ணியிருந்தா நம்ம இந்த கேஸை ஓரளவு கண்டுபிடிச்சிடலாம்ல. ஆனால் அது ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் தான் கவனமாக இருந்திருக்கணும். அந்த பாடியை எரிச்சிட்டாங்க, ஏன்னா அவனுக்கு தான் இங்கே யாரும் இல்லைல்ல. அதாவது ஆக்சுவலாக அந்த கிம்கார் எனக்கு யாரும் இல்லைன்னு சொன்னோன்னே பாடியை எரிக்க கொண்டு போயிருப்பாங்க. ஜூ நியாயமாக அதை நான் தடுத்துருக்கணும், ஆனால் நான் அதை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறான். இந்த பக்கம் லீச்சனுக்கும் அதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அவனும் அப்படி யோசிச்சுட்ருக்கான். அவங்க ஆஃபீஸ் ரூம் முன்னாடி ஒரு வயசானவர் நிற்க, எங்கள் லீச்சன் தான் அதை பார்த்துட்டு, தாத்தா உங்களுக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு கேட்க, ஹெல்ப்லாம் இல்லைப்பா, நான் இங்கே அரெஸ்ட் ஆக தான் வந்திருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இங்கே 2 பேருக்கும் ஒன்றும் புரியல. அவர் அந்த கிம் காரியன்னு ஒருத்தர் இருந்தான்ல ஸ்டார்டிங்கில் இருந்திருப்பானே, அவனோட சாவுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு அரெஸ்ட் ஆகுறாரு. ஸோ இது 2 பேருக்குமே புரியாமல் ஒருத்தரை பார்த்துட்ருக்காங்க. இப்போ 2 பேருக்குமே தெரியும் அந்த தாத்தா இதை பண்ண மாட்டார் அப்படின்ட்டு. ஸோ அதனால் இங்கே நம்ம ஜூ தான், கிம் காரியனோட கேஸை நான் மட்டும் இன்னும் தோண்டிகிட்டே இல்லைன்னு வையேன், அவங்க கண்டிப்பாக இதை ஒரு ஆக்சிடென்ட் முடிச்சிருப்பாங்க. நான் தோன்றனால தான் இந்த பிளான்லேயே இல்லாததெல்லாம் நடக்குது. அதனால ஜெயான் இதை மறைக்கிறதுக்கு நிறைய வழி பண்ணிகிட்டு இருக்கா. அதில் இதுவும் ஒன்று தான், அவளும் பிளானில் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம லீச்சன் கேட்க, ஜூ எதுவுமே சொல்லாமல் அவன் பாட்டிக்கு எந்திரிச்சு போய் பக்கத்தில் அந்த கோட்டை தான் எடுத்து போகிறான். இங்கே லீச்சன் அப்படி பார்த்துட்டே இருக்கிறத பார்த்துட்டு, வா போகலாம் எங்கே அப்படின்னு கேட்க, இவனும் மோட்டலுக்கு தான் சொல்கிறான். ஸோ மோட்டல்லாம் அது ஒரு டைப்பான ஒரு ஏரியா தான். ஸோ அங்கே தங்குவாங்க, என்ன வேணால் பண்ணுவாங்க அந்த மாதிரி. இங்கே லீச்சனும் இந்த காலையிலே வா அப்படின்னு கேட்குறான். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தா அங்கே தான் நிற்கிறாங்க
இப்போ லீச்சன் தான் மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுட்டு, அதில் ப்ராசிக்யூட்டர் ஜூ, வெளிச்சமாக இருக்குது, அதுவும் காலையில் வர. ஏன் காலையிலனா என்ன? இல்லை அது வந்து, அப்போ நைட்னா ஓகேவா? இல்லை நான் அப்படி சொல்ல வரல அப்படின்னு அவன் சொல்லும் போதே அவன் ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போயிடுறான். இப்போ 2 பேரும் அப்படியே அந்த மோட்டலுக்குள்ளே வர, அங்கே வந்து ஒரு பெல்லை தான் தட்டுறாங்க. இப்போ ஜூ தட்டினோடனே உள்ளேருந்து ஒரு ஆள் தான் அப்படியே டோரை திறந்துட்டு, இங்கே மாற்றி மாற்றி லெஃப்ட் அண்ட் ரைட்டு நம்ம லீச்சேன்னு ஒரு தடவை குறுகுறுன்னு பார்க்க, அப்படியே திரும்பி நம்ம ஜூவையும் ஒரு தடவை பார்க்குறான். ஜூக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் இவன் எதுக்கு பார்க்குறானே புரியுது. அவன் டக்கு டக்குன்ட்டு, அது நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் காரை தூக்கி காணிக்கிறான். அப்புறம் தான் அந்த ஆள் ஓ அப்படின்னு முடியவே பண்ணுறான். நாங்கள் இங்கே தேடி வந்தது என்ன இருக்கான்ல இவனை நீங்கள் எங்கேயா பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்க, அவரும் அப்படியே வாங்கிட்டு, எனக்கு என்ன ஞாபகம், இவன் ஒருத்தன் தான் என்கிட்ட ரஷ்யன் பாஸ்போர்ட் காமிச்சான். ஆனால் என்னவோ பார்க்க கொரியன் மாதிரி தான் இருந்தான், ஆனால் ரஷ்யன் மாதிரி இருக்கான். இப்போ அவரும் ஒரு லிஸ்ட்டில் செக் பண்ணிவிட்டு 603 ஓவர் நைட் ஸ்டே பண்ணியிருக்கான். ஆனால் அதுக்கப்புறவு அவன் செக்இன் கூட, அது செக் அவுட் கூட பண்ணல. அதுக்கப்புறம் எங்கே போனானே தெரியல. கொஞ்ச நேரம் தான் தங்கியிருக்கான். ஆனால் அவன் திரும்ப வரவே இல்லை. ஆனால் ஒரு சூட்கேஸோட வெளியே போனதை பார்த்தோம். ஆனால் என்கிட்ட கீயை கூட திரும்ப கொடுக்காம போயிட்டான் அப்படின்ட்டு அவரும் சொல்லிட்டு இருக்க, இங்கே இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் சூட்கேஸோட வெளியே போனான், ஏன் திரும்ப வரல? சரி நாங்கள் அவன் ரூமை போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்க, இவரும் வந்து அதாவது நம்ம ஜூ தான் ப்ராசிக்யூட்டர் ஆச்சுல, ஸோ அவரும் கீ கொடுத்துட்றாரு. இங்கே ஸ்பேர் கீ வாங்கிட்டு 2 பேரும் அந்த ரூமை செக் பண்ணுறதுக்கு தான் கிளம்புறாங்க. இப்போ 2 பேரும் ஃபைனலாக அந்த ரூம்குள்ளே தான் வர. லீச்சன் தான், இந்த ரூம்குள்ளே அவனுக்கு என்ன வேலை, என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னு கேட்க, கொஞ்ச நேரத்தில் அந்த ரூமே அதிர்ற அளவுக்கு பக்கத்துலேருந்து சவுண்டு வருது. லீச்சனோட ரியாக்ஷனை பார்க்கணுமே. இங்கே ஜூவெல்லாம் அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்க, அங்கே இருக்க இடமே லைட்டாக அதிர்ந்துட்டு இருக்கு. இப்போ ஜூ தான் அப்படியே குறுகுறுன்னு லீச்சனை பார்க்க, இந்த மாதிரி ஒரு இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னு உனக்கு என்ன தோணுது அப்படின்னு அவன் கேட்டு குறுகுறுன்னு பார்க்க, லீச்சன் பயந்துறான். நீ பயப்படுற மாதிரி நான் ஒன்றும் அவ்வளோ மோசமானவில்லை, பர்சனலையும் ப்ரொஃபஷனலையும் தனித்தனியாக தான் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்ல, லீச்சேனை ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிட்டு திருன்னு முழிச்சிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக லீச்சனுக்கு அங்கே மேலே இருக்க ஸ்லாப் மாதிரி ஏரியாவில் ஏதோ கண்ணில் தென்படுது. ஜூவை சொன்னால் அவன் கை விட்டே அந்த சீலிங் மேலே இருக்கிறது எடுத்திருப்பான். இங்கே நம்ம லீச்சன் தான் கஷ்டப்பட்டு சேர் போட்டு எடுக்கிறான். இவங்க 2 பேருக்கு இடையில இருக்க அந்த ஹைட் டிஃப்ரென்ஸ் தான் மக்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐயோ செம்ம க்யூட்டு. இப்போது லீச்சன் தான் அதை எடுக்க ட்ரை பண்ண, சடனாக கால் ஸ்லிப்பாக அந்த ட்ரக்கோட சேர்த்து இவனும் கீழே விழ, இங்கே நம்ம ஜூ தான் அப்படியே பிரைடல் ஸ்டைலில் ஆளு செம்ம கட்ட மாதிரி பிடிச்சிக்கிறான். இந்த பக்கம் லீச்சன் கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டு இருக்க, திடீர்னு என்ன நினச்சான்னு தெரில, லீச்சன் தான் ஒரு மாதிரி தாவி கீழே இறங்கியிருக்கான். இந்த சீன் பார்க்கவே செம்ம காமெடியாக இருக்கும். இப்போ ஜூதா இப்போ கீழே இருந்த அந்த ட்ரக்கு தான் எடுத்துகிட்டு இதுதான் அந்த ட்ரக்கு நம்ம தேடிட்டு இருந்தோமே, அதுதான் இது அப்படின்னு சொல்ல, ஏன் இந்த மாதிரி இடத்துல அவன் ட்ரக்கெல்லாம் இப்படி ஒழிச்சு வச்சுருக்கான் அப்படின்னு கேட்க, ஜூக்கு அதுக்கு ஆன்சர் இல்லை. அவனும் அப்படி பார்த்துட்ருக்கான். இப்போ காருக்கு வந்துட்டு தான் நம்ம ஜூ அங்கே எடுத்த இந்த ரெக்கார்டிங்லாம் பார்த்துட்டு இருக்கான். அதில் ரெக்கார்டிங்கில் பார்க்குறானா இல்லை லீச்சனை பார்க்குறானான்னு அவனுக்கே தெரியல. இந்த எவிடன்ஸ் போதும், இதை வச்சே அந்த ஜெயோனும் அந்த கிம்கோரனும் யூஸ் பண்ண ட்ரக்கு ஒன்றா இருக்கான்னு செக் பண்ணி, ஒரு வேளை ஒன்றா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஜெயானை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அரெஸ்ட் வாரண்ட் வாங்கிடலாம். நீங்கள் நினைக்கிறீங்களா மேலதிகாரிகள்லாம் அவளை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு தருவாங்களா அப்படின்ட்டு? ஒரு தடவை ஒருத்தி ட்ரக் யூஸ் பண்ணியிருக்கான்னு சொன்னாலே அவங்க தந்துதாகணும். அதுக்கு அவங்க எந்த பதிலையும் சொல்ல முடியாது. ஆனால் அப்போ இந்த ஜெயான் ரொம்ப கோபமாக இருந்திருப்பாள். ஏன்னா அவளுக்கு சொன்ன குவான்டிட்டி ட்ரக்ஸ் ஒன்று, ஆனால் அவளுக்கு கிடச்சது ஒன்று. ஆமாம், அதனால தான் அவனையும் கொண்டிருக்கா அந்த கோபத்தில். ஆனால் அவன் கண்டிப்பாக ஸ்டொமக்கில் எதுவும் இந்த ட்ரக் வெடிச்சு தானே செத்தான். இல்லை, அதான் இருக்காது. அது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இல்லை, லாஜிக்கலாக பார்த்தா கண்டிப்பாக ஜெயான் தான் அவனை அடித்து கொண்டிருக்கணும். ஒரு வேலையை எப்படி இருக்கக்கூடாது, அவரை ஃபோர்ஸாக அந்த பேகை வந்து முழுங்க வச்சுருந்தா எப்படி, அதாவது அந்த ட்ரக்கை முழுங்க வச்சுருந்தா எப்படின்னு கேட்குறான். அது முடியாது, ஏன்னா அவனோட வாயை சுற்றி அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அவன் ஃபுல் கிளியராக தானே இருந்தான். அந்த கழுத்தில் இருக்க நெக் அந்த மார்க்கு தவிர வேறு எதுவுமே அவன்கிட்ட வினோதமாக இல்லை. அப்போது இது நடந்திருக்க சாத்தியமே இல்லைல்ல அப்படின்ட்டு ஃப்ளாஷ்பேக்கில் எல்லாம் யோசிச்சுட்ருக்காங்க. இப்போ இவனும் எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்ல லீச்சனும் ஓகேன்றான். இப்போ கார் எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக சாப்பிட்றதுக்கு தான் கிளம்புறாங்க. இப்போ நெக்ஸ்ட் சீனில் காட்டினா நம்ம ஜூவும் லீச்சனும் தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. ஜூ வந்து வழக்கத்தை விட ரொம்ப பொறுமையாக சாப்பிட்டுட்டு இருக்கான். இது லீச்சன் நல்லாவே லோட் பண்ணிகிட்டு இருக்கான். இங்கே ஜூ சாப்பிட்றது எதுக்குன்னா, ஆல்ரெடி நம்ம லீச்சனோட வயிற்றில் வந்து அடிபட்டுருக்கும்ல, ஸோ அவன் பொறுமையாக சாப்பிட்ணுன்னு தான் இப்படி சாப்பிட்றான். இங்கே லீச்சன் வந்து அதை ஏற்றிக்கவே முடியல. என்னடா இது புதுசாக இருக்குது அப்படின்ட்டு. எனக்காண்டி தானே நீங்கள் ஸ்லோவாக சாப்பிட்றீங்க, தேவையில்லாத விஷயத்த பேசுறது நிறுத்து அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிட, இங்கே லீச்சனும் சரிதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கான். இப்போ 2 பேரும் அந்த கேஸ் பற்றி தான் பேசிக்கிறாங்க. அந்த ஜெயான் இதை தனியாக பண்ணியிருப்பாளான்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. அவளுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அந்த கிம் கொரியன் கேஸுக்கும் அவளுக்கும் ஏதோ சம்மந்தம் கண்டிப்பாக இருக்கும். அப்புறம் ஏன் அவளுக்காண்டி ஹோசன் குரூப் ஹெல்ப் பண்ணுறாங்க? அவங்க தானே ஒதுக்குனாங்க இவங்களால கெட்ட பேர் அப்படின்ட்டு. இருந்தாலும் ஏன் அப்படின்னு கேட்க, ஜூ இப்போ லீச்சனை பார்த்து, இன்றைக்கி ஒருத்தர் வந்தார்ல, ஒரு வயசானவர், அவர்
கால் லாக்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்தியா அப்படின்ட்டு இங்கே லீச்சனுக்கு அழகாக மீட்லாம் தூக்கி வைக்கிறான். இங்கே லீச்சனும் அப்படியே வச்சுட்டு அதில் எதுவும் சஸ்பீஷியஸாக இருந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறான். இப்போ ஜூதான் அகெயின் வந்து நீ அந்த கொரன் கிம்மோட கால் லாகையும் நல்லா செக் பண்ணு, ஏன்னா அதுலேயும் கண்டிப்பாக இதான் இருக்கும் அப்படின்ட்டு அந்த ஸ்டார்டிங்கில் ஒருத்தன் செத்து போய்க்கிறதுனால அவனை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு பேர் ரெஜிஸ்டர் ஆகுதான்னு தெரியல, அதான் நான் திருப்ப திருப்ப சொல்கிறேன். இந்த பக்கம் லீச்சன் தான் அப்படியே யோசிச்சுட்டே அந்த ஜெயனுக்கு யார் தான் ஹெல்ப் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக அவனுக்கு ஒரு மெசேஜ் வர இந்த பக்கம் ஃபோன் எடுத்து பார்த்தவன் தான் அது யார்கிட்ட இருந்துருக்குன்னா ஹன் கிட்ட இருந்து தான். ஸோ ஹன் வந்து என்ன நம்ம வந்து மீல் சாப்பிட போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டு மெசேஜ் பண்ணியிருக்க. யார் அங்கிளா? இல்லை அங்கிள் இல்லை. அப்போ அது ஹன் தான். இங்கே ஜூவோட ஃபேஸில் ஜலஸ் தாண்டவம் ஆடுது. பரவாயில்ல போல், 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டிங்களோ? ஆமாம், அவர் என்ன நல்லா பார்த்துக்கிறாரு அப்படின்ட்டு ஜூவோட ஃபேஸை பார்க்கணுமே. அப்படியே கடுப்பில் ஸ்பூனை கீழே வச்சவன் தான் சாப்பிடவே இல்லை. அங்கேருந்து சாப்பிட்டு முடிச்சிட்டேன்னா பின்னாடி வா அப்படிங்கிற மாதிரி எஞ்சி போயிடுறான். இந்த கடைக்கு வந்தாலே 2 பேரும் சாப்பிட மாட்டேன்றாங்க. எங்கள் லீச்சன் அப்படியே பின்னாடியே குடுக்குடுன்னு எலி மாதிரி ஓடி வந்துட்டுருக்கான். ப்ராசிக்யூட்டர் ஜூ அப்படின்னு கத்திட்டே ஓடி வரான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. லீச்சன் அப்படியே ஆஃபீஸுக்கு வர கதவை சாத்திட்டு பார்க்குறான். உள்ளே பார்த்தா அங்கே நம்ம லீச்சனோட அங்கிள் தான் இருக்காங்க. நீ ஏன் காலில் அட்டன் பண்ண மாட்டேன்ற அப்படின்னு அவர் டெரராக கேட்க, லீச்சன் நான் பண்ண ஃபோர்ஜரி எல்லாத்தையும் இந்த டிஸ்ட்ரிக்ட் ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸ்லேருந்து தான் யாரோ கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ப்ராசிக்யூட்டர் உனக்கு தெரியுமா? நான் பண்ணுறதுல எல்லாம் கிரிமினல் தனத்தையும் அவன் போட்டு விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப இதாக சொல்லிட்டு இருக்காரு. இந்த பக்கம் லீச்சன் உனக்கு தேவைதான்டா அப்படிங்கிற மாதிரி மூஞ்சி வச்சுட்டு இருக்கான். இப்போ அவர் தான் எனக்கு நீ ஹெல்ப் பண்ணு லீச்சன் அப்படின்னு கேட்டுட்ருக்க. நீ எந்த ப்ராசிக்யூட்டர் கூட ஒர்க் பண்ணுற அப்படின்னு அவர் கேட்கும் போதே பின்னாடி கதவை திறந்துட்டு நம்ம ஜூ தான், அதான் லாங் கோட் போட்ட பையன், அவன் தான் உள்ளே வரான். உள்ளே வந்து அங்கிள் ஒரு லுக் விட்டுட்டே வரான். உங்கள் பேர் தான் ப்ராசிக்யூட்டர் ஜூனா அப்படின்னு. இதுக்கு முன்னாடி நம்ம ஜூ வந்து ஒரு ப்ராசிக்யூட்டர், அவன் ஃப்ரெண்ட் ப்ராசிக்யூட்டரை வந்து மீட் பண்ணியிருப்பான்ல, அவனை பற்றி கேட்க இப்போ ஜூ வந்து என்ன சொல்கிறானா, இல்லை நான் ஜூ டேசான் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா அப்படின்னு இப்போ நேராக லீச்சன் கிட்டே வந்து நீ எனக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா உன் அப்பா இறந்த பிறகு நான் தான் ஒன்று எல்லாம் பார்த்துக்கிட்டேன், அதுக்காண்டியாது நீ இதை பண்ணியே ஆகணும். நீங்கள் என்ன அப்படி பண்ணீங்க? நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க அப்படின்னு லீச்சன் தைரியமாக கேட்க, அங்கே அந்த அங்கிள் என்னன்னா கடுப்பாயி, உன்னை இவ்வளோ தூரம் வளர்த்ததுக்கு நீ இப்படி தான் என்கிட்ட பேசுவல்ல அப்படின்னு அவர் பாட்டுக்கு கையை ஓங்க. இந்த பக்கம் நான் எதுக்கிட்ட நிற்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ மாஸ் என்ட்ரி கொடுக்குறாப்புல. அப்படியே கையை பிடிச்சி முறுக்குன்ட்டு சப்பாத்தி பசைகிற மாதிரி பிசைஞ்சிடறான். அந்த ஆள் மேலே இருக்க கோவத்தை எல்லாத்தையும் அவன் கையிலே காட்டிட்டான். இந்த கலவரத்துலேயே குதூகலம் மாதிரி லீச்சன் தான் இவனா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஜூவே பார்த்துட்ருக்க. என் இன்வெஸ்டிகேட்டர் கொஞ்சம் பிஸியாக இருக்காரு, அதனால் உங்களை இன்னொரு நாள் மீட் பண்ணுவார், அதனால் இங்கேருந்து கிளம்பு அப்படின்ட்டு சொல்லாமே சொல்லிடுறான் கண்ணால். எக்ஸ்ட்ரா கிளிப்பிங் மாதிரி அழகா இப்போ நம்ம ஜூ தான் லீச்சனோட கையை பிடிச்சா அவன் பக்கமாக நிறுத்திக்கிறான். இங்கே லீச்சன் அப்படியே ஜூவையே கண்ணு வைக்காமல் பார்த்துட்ருக்கான். லீச்சன் அவனோட இடத்துல உட்காந்துட்டு இருக்க. அப்போ ஜூ சொன்னதான் நான் போகிறது, நான் ஹர்ட் பண்ணுறதே உனக்கு போதுமானது, இனிமேல் யாராலையும் நீ ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ஹர்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொன்னதெல்லாம் நான் போகிறேன். இப்போ பக்கத்தில் இந்த ஹன்னை பார்த்து தான், ஹன் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், ப்ராசிக்யூட்டர் ஜூனும் ஜூ டேசனும் ரொம்ப க்ளோஸா? ஆமாம், அவங்க 2 பேரும் க்ளோஸ் தான். ஏன் எப்படி? அது எப்படி சொல்கிறது, அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ட்வின் சிப்ளிங்ஸ் மாதிரி. யோன் இறந்ததுக்கு பிறகு இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்களா என்னன்னு தெரியல, பட் அவங்க க்ளோஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹன்னு சொல்கிறான். இப்போ ஹன் நீ எதுக்கு அதெல்லாம் கேட்குற? இல்லை சும்மா க்யூரியஸாக இருந்துச்சு அதுதான். சரி அப்படின்ட்டு இப்போ இங்கே ஹன் தான் வரிசையாக கொஷின் கேட்க, உனக்கு எதாவது சிப்ளிங்ஸ் இருக்காங்களா? இல்லை சிப்ளிங்ஸ்லாம் இல்லை. அப்போ நீ ப்ராசிக்யூட்டர் ஜூ கூட ஃபீல்ட் ஒர்க் பண்ணுறியா? ஆமாம். அவர் கூட லஞ்ச் சாப்பிட்றியா என்ன? ஆமாம். அப்போ சரி இந்த வீக்கெண்ட் என் கூட மூவி வரியா? வரலாமே அப்படின்றான். அப்போ தான் திரும்பி என்ன அப்படின்னு கேட்க, நீ சொல்லிட்ட அதை மாற்ற முடியாது அப்படிங்கிறான். இந்த ஹன் பின்னாடி ஏதோ இருக்குது. இவனை அந்த எபிசோடில் ஒரு மாதிரி டெரராக காணிச்சிருப்பாங்க, அதுலேருந்தே இவன் மேலே எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஆனால் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கான்ல, க்யூட்டி பைடா அவன். இப்போ கரெக்டாக லீச்சனுக்கு ஒரு ஃபேக்ட்ஸ் வர, அதை அவன் எடுத்து பார்த்தா அங்கே என்ன போட்டிருக்குன்னா, மோட்டலில் வந்த ட்ரக்ஸும் அண்ட் நம்ம ஜெயான் உடம்புல இருந்த ட்ரக்ஸும் வந்து சேம் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. இதை பார்த்தோன்னே அடுத்த என்ன வேலை ஜூ கிட்ட சொல்கிறது தான். குடுன்ட்டு ஜூவோட ஆஃபீஸுக்கு தான் ஓடுறான். ஓடி வந்தவன் கடகடன்ட்டு நம்ம கண்டுபிடிச்சாச்சு, ரிசல்ட் வந்துருச்சு. 2 பேரோட பாடியில் இருந்ததும் சேம் ட்ரக் தான், அந்த ஹோட்டலில் இருந்ததும் ஜெயானோடது இருந்ததும் சேமான ட்ரக் தான் அப்படின்னு இவன் சொல்ல. ஆனால் ஜூ எதையோ குருகுருன்னு பார்க்குறான். இங்கே லீச்சனும் அப்படியே திரும்பி பார்க்க டோர் ஓப்பனில் இருக்குது. அதை பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு குடுன்னு வந்து அதை அப்படி க்ளோஸ் பண்ணிட்டு வந்து நிற்க. இங்கே ஜூ தான் எதுனாலும் ஜாக்கிரதையாக இருக்கணும், ஆனால் அங்கே சீஃப்ஸ் ஹன் மட்டும்தான் இருக்கார் வெளியே, அது ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி முடிச்சிட்ருக்கான்.
இப்போ ஜூ தான் அந்த ரிப்போர்ட்டை பார்க்குறான். அதில் அவனுக்கு தெரியுது அந்த கோரன் கிம் தான் வந்துட்டு ஜெயானுக்கு வந்து ட்ரக்ஸ் கொடுத்துருக்கான். அது மட்டும் இல்லாமல் லிஜிதான் சொல்கிறான், நம்ம ஒரு க்ளவுஸ் கண்டுபிடிச்சோம்ல அது வந்து ஜெயானோட தான். ஆனால் அவங்க ஃபிங்கர் பிரிண்ட் தான் ஏன் இல்லைன்னு நினைக்கிறேன். அது எனக்கு தெரியல, அதை ரீடெஸ்ட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவன் சொல்ல, இப்போது லீச்சன் தான் ஒரு நம்பர் காணிக்க. ஆக்சுவலாக அது வந்து இந்த கோரியன் கிம் வந்து இறந்து போயிருப்பான்ல அந்த நம்பர், அதாவது அந்த சிக்னல் டவர் பக்கத்துலேருந்து அந்த மோட்டல் இருக்கும்ல அவங்க கூட போய் பார்த்துருப்பாங்களே அந்த இடத்துலேருந்து எடுத்தது தான். ரஷ்யன் இதில் ரெஜிஸ்டர் ஆயிருந்தாலும் அந்த மாதிரி ஒரு நம்பர் கொரியாக்குள்ளே என்ட்ரி ஆகலை. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபோனும் அண்ட் நேமும் வந்து ரஷ்யாவிலேருந்து இல்லவே இல்லை. ஸோ இப்போது ஜூ தான் என்ன சொல்கிறான்னா, ஆக்சுவலாக ஜெயானோட அரெஸ்ட் வாரண்ட்டையும் சர்ச் வாரண்ட்டையும் அந்த ப்ராசிக்யூட்டர் ஜூன் ஒருத்தர் இருந்தார்ல அவரை வச்சு தான் வந்து பார்க்க சொல்லியிருப்பான். பிகாஸ் வந்து இது வந்து லீகலியான் கேஸோட சம்மந்தப்பட்டிருக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக லீக்கு தான் பிரச்சனை வரும். அதை இவன் அதாவது லீ இதை பார்த்துக்கிட்டானா அவனுக்கு தான் பிரச்சனை வரும். ஸோ அதனால் வந்துட்டு இதை அவன் பார்க்க வேணாம் அப்படின்னு தான் அதை சொல்லிட்டு இருக்கான். இப்போ இங்கே ஒரு குண்டு என்னென்னா, ஆக்சுவலாக ஒரு பொண்ணு இறந்து போயிருப்பாள்ல யான் அப்படின்ட்டு, அவளும் இந்த ஜூனுங்கிறவனும் வந்து சிஸ்டர், பிரதர் அண்ட் சிஸ்டர் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே ஜூ வந்து இது நீ எங்கேருந்து கேட்ட, ஆனால் அது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஸோ இதுலேருந்து அவங்க 2 பேரும் பிரதர் அண்ட் சிஸ்டர்னு தெரிய வருது. அவன் இந்த ஓசம் குரூப் மேலே செம்ம காண்டில் இருக்கான். ஏன்னா அவன் தங்கச்சி இறந்ததுக்கு அவங்க தான் காரணம். ஸோ அவன் மட்டும்தான் இந்த கேஸுக்கு ரொம்ப கரெக்டாக இருப்பான் அப்படின்னு இங்கே ஜூ சொல்லிட்டு இருக்கான். இவ்வளோ டீட்டெயில்ஸையும் ஜூ சொல்ல தான் இந்த பக்கம் லீச்சனுக்கு அவன் அங்கிள் சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. என்ன தான் லீச்சன் அவங்க அங்கிள் கொடுமைப்படுத்தியிருந்தாலும் அவருக்கு இந்த மாதிரி தண்டனை வாங்கி கொடுக்குறதுல நம்ம லீச்சனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. ஸோ அதனால் அதை பற்றி தான் இப்போ ஜூ கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களும் ப்ராசிக்யூட்டர் ஜூனும் வந்து ரொம்ப க்ளோஸா அப்படின்னு கேட்க, இங்கே ப்ராசிக்யூட்டர் ஜூக்கு எல்லாமே புரியுது. நம்ம ஜூக்கு தான் எல்லாம் தெரியுமே, அவனும் இல்லை அப்படின்னு மொட்டை கொட்டையாக முடிச்சிடறான். இப்போ அவன் தான் அப்படியே லீச்சனை பார்த்து, இங்கே பாரு, நாங்கள் 2 பேரும் க்ளோஸாக இல்லையான்னு பர்சனல் கொஸ்டின் கேட்குறதுக்கு இது இடம் இல்லை அப்படின்னு சொல்ல, இங்கே லீச்சனும் இப்போ லீச்சன் தான் டாப்பிக்கை மாற்றிட்டு, ஒரு வேளை ஜெயோனுக்கு அரெஸ்ட் வாரண்ட் கிடச்சிட்டுனா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்க, அதுக்கு முன்னாடி நம்ம போய் விட்னஸ்டான மினியோவை பார்க்கணும். அவங்க தான் ஹோசன் குரூப்போட சேர்மன். அது மட்டும் இல்லாமல் ஜெயோனோட எல்டர் சிஸ்டர் கூட. அப்போ அவங்கள பார்த்தா ஜெயோனுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறான்னு கண்டிப்பாக தெரியும்ல அப்படின்னு சொல்ல, இங்கே ஜூவும் அதை நம்ம அவங்க வாயில் தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு, சரி இப்போ நான் ப்ராசிக்யூட்டர் ஜூனை பார்க்க போகிறேன், அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் கிளம்புறான். 30 மினிட்ஸில் நான் பார்க்கிங்கில் பார்க்கணும். சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே லீச்சனும் நிற்க, இங்கே ஜூ தான் அங்கேருந்து கிளம்புறான். இப்போது ஜூன் தான், ஏன்னா நான் அரெஸ்ட் வாரண்ட் வாங்கணுமா? ஆமாம், ஏன்னா அவளை பற்றி எல்லாமே என்கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவள் ட்ரக் யூஸ் பண்ணியிருக்கா அண்ட் ஒரு டெட் பாடியை மறைச்சிருக்கா. ஸோ இதெல்லாம் போதாதா? அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாளாக அவங்களுக்கு எதிராக நான் தேடின எவிடன்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணிடுறான். இங்கே ஜூன் என்னென்னா, நீ இதுக்காண்டி ரொம்ப வருஷமாக உழைச்சிருக்க, ஸோ இது இதுக்கு திடீர்னு எனக்கு தர அப்படின்னு கேட்க, இப்போ ஜூதா உனக்கு ஃபேவராக நான் எதாவது பண்ணுவேன்னு சொன்னேன்ல, அது உனக்கு ஞாபகம் இல்லையா? பட் அது ஒரு சின்ன விஷயம்டா, அதுக்குன்னு அந்த இம்பார்ட்டன்ட் பர்சனுக்காண்டி இவ்வளோ பெரிய டீலை தூக்கி எனக்கு கொடுக்குற அப்படின்னு கேட்க, எதாக இருந்தாலும் கொடுக்குறேன்னு சொன்னேன்ல, அது மட்டும் இல்லாமல் இது உன் தங்கச்சிக்காண்டியும் தான். அவளுக்காண்டி நீ ரிவெஞ்ச் எடுக்க வேணாம், அது உனக்குள்ளே இருக்குன்னு எனக்கு தெரியும். இப்போது ப்ராசிக்யூட்டர் ஜூன் தான் அவங்களோட கம்யூனிகேஷன் பற்றி தான் தெரிஞ்சிச்சா? இல்லை, அது தெரியல. 2 பேருமே ஒரு ஃபேக் ஃபோன் நம்பர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் கண்டுபிடிக்க முடியல. பட் ஒரு ஃபோன் நம்பர் கிடச்சிருக்கு, பட் அதுவும் ஒரு ஃபேக்கானது தான், அதை வச்சு ஒரு யூஸும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜூ சொல்ல. ஆனால் இப்போ நீ தந்திருக்கிறதெல்லாம் வச்சு அவங்க மேலே கேஸ் கொடுக்கலாம், எல்லாம் பண்ணலாம். பட் மேக்ஸிமம் அவளை கொஞ்சம் வருஷம்தான் உள்ளே வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் அவளை திறந்து விட்டுருவாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, எல்லாம் வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு இங்கே ஜூனும் சொல்ல. இப்போ ஜூ தான் இந்த கேஸ் கூட இன்னொரு கேஸ்லேயும் அவள் ரிலேட் ஆகிருக்கா, அதை வச்சு அவளை இன்னும் நல்லா உள்ள தள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் அவளை நம்ம நல்லா பழி வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே ஜூ சீரியஸாக சொல்லிகிட்டு இருக்க. அப்போ கரெக்டாக ஏதோ சவுண்டு கேட்குது. யாருன்னு பார்த்தா அங்கே டேரக்டர் டாக்குன்னு ஒருத்தரை பார்த்துருப்போமே, அந்த டேரக்டர் இதுக்கு முன்னாடி கூட ஜூ கிரேவியார்டில் மீட் பண்ணியிருப்பார்ல, அவர் தான் வந்துட்டுருக்காரு. ஆக்சுவலி இந்த ட்ராமாலே ரொம்ப சஸ்பீஷியஸான கேரக்டர்னால் அது இவர் தான். இவரை பற்றி தலையும் புரியாது காலும் புரியாது, ஜஸ்ட் ஒரு டேரக்டர், அதுவும் அந்த ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸில். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்தோடனே மண்டையை கழுவிட்டு இருக்காரு. நீங்கள் எதுக்கு அந்த கேஸ்லாம் எடுக்கிறீங்க, அது ரொம்ப பெரிய பெரிய ஆட்கள் சம்மந்தப்பட்ட கேஸு, கேரிங்கில் சொல்கிறாரா இல்லை தான் உள்குத்து இருக்கான்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு பின்னாடி இருக்கிறது என்னன்னு தெரியல. ஸோ இவர் இப்படிலாம் சொல்ல, இங்கே இவனுங்க வந்து விட்டுருவாங்களா என்ன அப்படியே பார்த்துட்ருக்க, நீங்கள் கண்டிப்பாக அதெல்லாம் பண்ண போகிறீங்களா என்ன, பெரிய பெரிய தலைங்களை பார்த்து தான் டீல் பண்ணும் அப்படின்ட்டு அவரும் மண்டையை கழுவிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தலை ஜூவை பார்த்தே, நீ இந்த கேஸை எடுக்கிறனால உனக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்க எல்லாரையுமே அவங்க தொட ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு ஒளி மறைவா லீச்சே தான்ப்பா, அவனை தான்ப்பா எல்லாம் போட்டு தள்ள ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி மூடியும் முழுங்கியும் சொல்லிட்டுருக்காரு. இவங்களோட இவ்வளோ பெரிய கான்வர்சேஷனில் ஒன்று மட்டும் தென்னந்தெளிவாக தெரியுது. இந்த டேரக்டர் டாக் இருக்கார்ல, இவர் வந்து அதாவது அந்த ஜெயான் இருக்கார்ல அவளை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு, அது மட்டும் பச்சையாக தெரியுது. இப்போ நெக்ஸ்ட் சீன்லேயே விட்னஸ் ஆன மியானை விசாரிக்க தான் வந்திருக்காங்க. இந்த மியான் ஜெயானோட எல்டர் சிஸ்டர் அண்ட் ஹோசங் குரூப்போட சேர்மன் கூட. அவங்க சொல்கிறபடி பார்த்தா ஜெயானுக்கும் அவங்க அப்பாவுக்கும் வந்துட்டு
வாக்கியா தகராறு ரொம்ப இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பே இல்லை. ஆனால் அவங்க சம்டைம்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் பண்ணியிருக்காங்க. இப்போ ஜூ தான் வந்துட்டு அவங்க வந்து அந்த கோரன் கிம் கிட்ட வந்து ட்ரக்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பாடியும் அபேண்டன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அவங்க பண்ணுறதுக்கு தனியாலாம் அவங்களால முடியாது. உங்களுக்கு யாரையும் தெரியுமா, யார் மேலேயும் டவுட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஏதான் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா இல்லை ஹெல்ப் பண்ணுற மாதிரி அப்படின்னு கேட்க, இப்போ அவங்க தான் அவள் ஒழுங்காக யாருக்குமே சேலரி கொடுக்க மாட்டா, அதுவும் இல்லாமல் அவள் ரொம்ப திமிரு பிடிச்சவ. ஸோ அவள் ஆள் வச்சு ஹையர் பண்ணி இதெல்லாம் பண்ண வாய்ப்பே இல்லை. ஸோ இதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்கும். அவள் வந்து முன்னாடிலாம் நல்லா தான் இருந்தா, பட் ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறம் தான் ரொம்ப மோசமாக மாறிட்டா அப்படின்னு சொல்ல, என்ன இன்சிடென்ட் அப்படின்னு கேட்க, ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கதையே நடந்திருக்கு. இந்த ஜெயான் வந்து ஹைஸ்கூலில் ஒரு பையனை லவ் பண்ணியிருக்கா. அது மட்டும் இல்லாமல் அந்த பையனால் ப்ரெக்னென்ட் ஆயிருக்கா. இது வந்து ஜெயானோட அப்பாவுக்கு தெரிஞ்சோன்னா அவருக்கு சுத்தமாக பிடிக்கல. அது மட்டும் இல்லாமல் அந்த பர்சன், அதாவது ஜெயான் லவ் பண்ண பர்சன் வந்து சின்ன வயசில் அவன் தங்கச்சியே கொன்னதா ஒரு ரூமரும் இருந்திருக்கு. அதனால தான் மெயினாக வந்து ஜெயானோட அப்பாவுக்கு வந்து அந்த பர்சன் இருக்கான்ல, அவன் லவ் பண்ண பர்சன், அவனை வந்து சுத்தமாக பிடிக்கல. ஜெயானோட அப்பா வந்து இவங்க 2 பேரையும் பிரிக்க ரொம்ப ட்ரை பண்ணுறாரு. அந்த கேப்பில் வந்து ஜெயானோட குழந்தையும் அபோர்ட் ஆயிருக்கும். பட் வந்து இதெல்லாமே வந்து ஜெயானுக்கு வந்து தெரிய வருது. அதாவது அவன் பாய் ஃப்ரெண்டையும் வந்து அப்ராட் அனுப்பியிருப்பார். ஸோ இதெல்லாம் தெரிய வரும்போது ஜெயானுக்கு வந்து அவங்க அப்பா மேலே கோபம் வருது. அது வந்து எந்த அளவுக்கு போயிருக்குன்னா, கத்தி எடுத்து குத்துற அளவுக்கு போயிருக்கு. ஸோ இதனால் ஜெயான் ஒரு கொலையை பண்ணான்னு சொல்கிறதுல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க, அதாவது மினியான்னு சொல்லி முடிக்கிறாங்க. இப்போது ஜூ தான் வந்துட்டு அந்த பாய் ஃப்ரெண்டோட நேம் என்ன அப்படின்னு கேட்க, இங்கே அந்த டைமில் லீ சைனுக்கும் வந்து ஒரு கால் வருது. ஸோ அவனும் வந்து அப்படியே ஜூவை பார்க்க, ஜூ வந்து ஓர கண்ணால் அப்படி கண்ணை காணிக்கிறான். எஸ்கியூஸ் மீ, நான் அந்த கால் எடுக்கணும் அப்படின்னு அவனும் ஓரமாக போயிட்டு கால் அட்டன் பண்ணி காதில் வைக்கிறான். அகைன் இங்கே ஜூ அந்த நேமை கேட்க, அவர் உங்கள் பக்கத்துலேயே தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இந்த லேடி சொல்லுது. இங்கே ஜூக்கு ஒன்றும் புரியல. இப்போ லீச்சேனுக்கு அவங்க வந்து அந்த ஆளோட இன்னொரு ஆளோட ஃபிங்கர் பிரிண்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அது வந்து டாக்குன்னு சொல்கிறாங்க. இந்த லேடியும் வந்து டாக், அதாவது டேரக்டர் டாக்கு தான் 2 பேருமே சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லலேருந்தே தெரியுது இந்த கேஸுக்கும் டேரக்டர் டாக்குக்கும் பெரிய சம்மந்தம் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அவர் ஒரு மெயின் லீடாக வருவாருன்னு நினைக்கிறேன். இந்த சீரீஸை ஸ்டார்ட் பண்ணும்போது தலையும் புரியாமல் காலும் புரியாமல் தான் ஆரம்பித்தேன். பட் போக போக இது எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இன்னும் ஒரு கொஞ்சம் எபிசோட்ஸ் தான் இருக்குது. ஸோ அதையும் நம்ம சூன் பார்த்துடலாம். ரெக்கார்டிங் பண்ண லேட் ஆகுதே, என்னை மன்னிச்சுக்கோங்க. தாழ்மையுடன் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஏன் இவ்வளோ லேட் ஆகுதுன்னா, எல்லாம் சந்தர்ப்ப சூழ்நிலையும் சதி பண்ணுது, அதனால தான். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கடா. அடுத்தடுத்த எபிசோட்ஸை நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ரெக்கார்ட் பண்ணி போட்டுறேன். முதல்ல எனக்கு ஒரு நல்ல ரெக்கார்டிங் ப்ளேஸ் கிடைக்கணும். அதுதான் ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஆள் இருந்துகிட்டே இருக்காங்க. ஸோ சூன் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுறேன். ஓகேடா, இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். சரங்கியோ, டட்டா.